இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத வெளியேற பெற்ற நல்ல நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நல்ல நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசிகளா இருக்கலாம், தேவ ஊழியர்களா இருக்கலாம், இல்ல ரட்சிக்கப்படாத ஜனங்களா இருக்கலாம், யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து முதலாவது எல்லா மக்களையும் நேசிக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து சாதிக்கும், மதத்துக்கும், இனத்துக்கும், மொழிக்கும், நிறத்திற்கும், தேசத்திற்கும் அப்பாற்பட்ட தெய்வம். எல்லாரையும் தன் சாயலாக உண்டாக்கின தேவன் பார்க்கிற விதம் அப்படிதான் இருக்கும். எல்லோரையும் தன் பிள்ளைகளாக தான் பார்ப்பார். அவர் ஜாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, நிறம் பார்த்தோ, இனம் பார்த்தோ, மொழி பார்த்தோ அவர் நேசிப்பதில்லை. எல்லோரையும் தன் சாயலாய் படைக்கப்பட்ட தன் பிள்ளைகளாகத்தான் அவர் பார்க்கிறார். முதலாவது அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது இரண்டாவது பட்சம். நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பது இரண்டாவது பட்சம்தான். முதலாவது நீங்களும் நானும், நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார், கிருபையாய் கொடுத்திருக்கிறார், இரக்கமாய் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், அன்பு நிறைந்தவர், மன்னிப்பதற்கு தயவு பெருத்த தேவன். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, ஒருவேளை புரிந்தோ புரியாமலோ என்ன விதமான பாவம் செய்திருந்தாலும் அவரிடத்திலே நாம் மனஸ்தாபப்பட்டு வருகிற பொழுது, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்து விட்டேன், இப்படிப்பட்ட பாவங்களை செய்து விட்டேன் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுடைய சிலுவையின் காரியங்களை நோக்கி பார்க்கிற பொழுது, சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி அவரிடத்திலே மன்றாடுகிற பொழுது, கேட்கிற பொழுது, அந்த கல்வாரி அன்பின் ரத்தம் உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, பாவ கரைகளை நீக்கி விடுகிறது, சாபத்தின் கரைகளை எல்லாம் நீக்கி விடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான வெளியேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தினாலே பெற்றுக் கொண்டதுதான் நீங்களும் நானும் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள அன்பு தெய்வத்தினுடைய அன்பு. அந்த கிருபை அப்படிதான் நமக்கு கிடைத்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் விமோச்சனம் கிடையாது. ஏதோ ஒரு விதமான கரையம், விளக்கரையம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பொருளை வாங்கவோ, ஒரு காரியத்தை செய்யவோ, செய்து முடிக்கவோ, இல்ல அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை, இல்ல சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவனை மீட்கவோ, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விளக்கரையம் செலுத்த வேண்டியிருக்கிறது. தண்டனை நிர்ணயிக்கப்பட்டு விட்டால், நீதித்துறையால் தண்டனை ஒரு மனிதனுக்கு நிர்ணயமாகிவிட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு, தவறுக்கு அவனுக்கு நீதிமன்றம் தண்டனை தீர்ப்பு வழங்கிவிட்டு விட்டால், அவன் வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்ற விளக்கரையம், இல்ல அவனை மன்னிக்க முடியாதபடிக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள் என்று சொன்னால், அவன் செய்த பாவத்துக்கு, அவன் செய்த துரோகத்துக்கு அவன் என்ன விளக்கரையும் செலுத்த வேண்டி இருக்கிறது என்று சொன்னால்,
தூக்கு தண்டனை நிமித்தமா தன் உயிரையே விளக்கரையும் செலுத்த வேண்டியிருக்கு அவன் செய்த பாவத்துக்கு. இப்படிதாங்க ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரணத்திற்காக அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மோட்சணம் இல்லாமல் விடுதலை இல்லாமல் தவிக்கிற ஜனங்களுக்கு தேவன் பாராட்டின அளவில்லாத அன்பு, கிருபை, இரக்கம் தாங்க அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு எல்லா சூழ்நிலைக்காக, ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, மன்னிப்புக்காக விளக்கரை செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களுக்காக விளக்கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உடைய பிள்ளைகளுக்காக விளக்கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட உலகத்தின் பாவியாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் நீதிமானுக்காக வரவில்லை, பாவியை ரட்சிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்களித்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்ப வேண்டும் என்பதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்ப தேவன் ஏதோ ஒரு விதத்தில் அனாதி சிநேகத்தை, அனாதி அன்பை காட்டும்படியாகத்தான் எப்படியாவது என் ஜனங்கள் மீட்படைய வேண்டும், எப்படியாவது என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், என் ஜனங்கள் ஒரு விடுதலையின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய அனாதி சிநேகம், அவருடைய அனாதி அன்பு வெளிப்பட்டது. எப்படி என்று சொன்னால் தன் குமாரனையே ஒப்பு கொடுக்கும்படியாக வெளிப்பட்டது. அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே நமக்காக சிந்தப்பட்டது. என் அன்பு தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வருகிற பொழுது, பிதாவினுடைய அன்பை ருசித்து பார்க்கிற பொழுது, தேவ ஆவியானுடைய அனுக்கிரகத்தை நாடுகிற பொழுது நாம் மீட்படைய முடியும். மீட்பின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள முடியும். பணத்தாலும் பொன்னாலும் பொருளாலும் வாங்க முடியாத ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், இப்படி பட்டியலுக்குள் இருக்கிறதான நன்மையான காரியங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் ஒவ்வொரு மனிதனும் கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்படைய வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தினந்தோறும் இதை பேச வேண்டிய அளவுக்கு இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்திலே கவலை, வருத்தம், பிரச்சனைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்புகள், கொடுமை தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை, வலி தாங்க முடியவில்லை, போராட்டங்கள், சண்டைகள், இப்படி ஏதோ ஒரு விதத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிற வாழ்க்கையில தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் கண்ணீரிலிருந்து நீ மீட்கப்படணும், உன் கவலையிலிருந்து நீ மீட்கப்பட வேண்டும், உன் வருத்தத்திலிருந்து நீ மீட்கப்பட வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட பாடுகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, வெறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடனிலிருந்து, நோயிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிள்ளிசூனியத்திலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, சேவனையிலிருந்து, ஏவலிலிருந்து, மையிலிருந்து உன்னை விடுவித்து புறப்பட பண்ண வேண்டும் என்று கர்த்தர் உன் மீது இன்றைக்கு அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உங்கள் பட்சமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சமாய் நிற்கிறார். பிதாவாகிய தேவ பலத்தோடு இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தின் பட்சமாய் நிற்கிறார். உங்களை இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, வருத்தத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கவலையிலிருந்து, துக்கத்திலிருந்து, மரணத்தின் பாடுகளிலிருந்து, மரணத்தின் பாதையிலிருந்து, தற்கொலையின் சிந்தனையிலிருந்து, அவமானத்தின் நிலையிலிருந்து சந்தோஷத்துக்குள்ளே, சமாதானத்துக்குள்ளே, விடுதலைக்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே ஒரு நிம்மதியான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற பாதையில உன்னை புறப்பட பண்ண விரும்புகிறார். நீ புறப்பட தயாராக இருக்க வேண்டும். என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தேவதாசர்களே, இதோ இன்றைக்கு நீ புறப்பட நீங்கள் தயாராகுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுடைய அன்பு உங்களை இன்றைக்கு பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறது. அவருடைய அன்பு கரம் இன்னைக்கு உங்களை புறப்பட பண்ண இருக்கிறது. உங்களுக்காகத்தானே, நமக்காகத்தானே அவருடைய அன்பு கரங்களிலே ஆணிகள் பாய்ந்தது. நம்முடைய அக்கிரமங்களும், நம்முடைய பாவங்களும், நம்முடைய சாபங்களும் நம்மை விட்டு நீங்கும்படியாகத்தானே அவருடைய பாதங்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. அந்த ஆணிகள் பாய்ந்த பாதத்தில் வருகிற பொழுது இன்றைக்கு கர்த்தர் உங்களை புறப்பட பண்ண இருக்கிறார். உன் வியாதி உன்னை விட்டு நீங்க போகிறது. உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்க போகிறது. உன் நோய்கள் உன்னை விட்டு நீங்க இருக்கிறது. வெள்ளி சூனியத்திலிருந்து, மாந்திரீகத்திலிருந்து, மையிலிருந்து, ஏவலிலிருந்து, கடனிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை சமாதானத்துக்குள் இன்றைக்கு புறப்பட பண்ண இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனமாய் கேட்கிற பொழுது, கவனமாய் இந்த தேவ வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிற பொழுது, இந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் சுதந்திரவாளிகளாய் மாற முடியும். ஏனோ தானோ என்று சத்தியத்தை கேட்கக்கூடாது. பயத்தோடு, பக்தியோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையை செவிகளிலே உட்கொண்டு உடைய வாழ்க்கையோடு நீங்கள் அபியாசப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தான் சுதந்திரவாளிகள். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு உங்களை புறப்பட பண்ண இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தயவு செய்து கல்வாரி சிலுவையில உங்களுக்காக தன் ஜீவனையே விட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய பாதத்திலே வந்து பாருங்கள். இன்னைக்கு சவாலோடு சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே வந்து பாருங்கள். அத்திமரத்தின் அடியிலே உட்கார்ந்திருந்த நாத்தான் வேலை பார்த்து வந்து பார் என்று சொன்னது போல வந்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும், குடும்பத்தாரையும், உறவுகளையும், நண்பர்களையும், உடன்பிறப்புகளையும், ஏன் உங்களையும் என்னையும் கூட அவர் வந்து பாருங்கள் என்று அறைகூவல் விட்டுக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய மகிமை வந்து பாருங்கள், தேவனுடைய அபிஷேகத்தை வந்து பாருங்கள், தேவனுடைய அனுக்கிரகத்தை வந்து பாருங்கள், தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து, தேவனுடைய பாதத்திலே வந்து பாருங்கள். அப்பொழுது அவருடைய மகிமை வெளிப்படும், அவருடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படும், அவருடைய அன்பு வெளிப்படும், அவருடைய அனுக்கிரகம் வெளிப்படும். தேவனுடைய பாதத்திலே உபவாசத்தோடு நீங்கள் வந்து பார்க்கிற பொழுது தேவனுடைய அலாதி வல்லமை வெளிப்படும், அவருடைய மகிமை வெளிப்படும், அவருடைய அக்கினி வெளிப்படும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே ஜாக்கிரதையாய் வருகிற பொழுது ஏனோ தானோ என்று அல்ல, பயத்தோடு வர வேண்டும், பக்தியோடு நான் வர வேண்டும். அவர் அப்பாதான், நாம் பிள்ளைகள் தான்.
எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. தகப்பனிடத்திலே செல்வதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. தாயினிடத்திலே செல்வதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. எல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. வரையறுக்கப்பட்ட ஒரு சூழலில் தகப்பனிடத்திலே வர வேண்டும். என்ன வரையறுக்கப்பட்டிருக்கிறது? தகப்பனிடத்திலே முதலாவது உரிமையோடு வர வேண்டும். தகப்பனிடத்திலே அன்போடு வர வேண்டும். தகப்பனிடத்திலே வருகிற பொழுது பக்தியோடு வர வேண்டும். தகப்பனிடத்தில் வருகிற பொழுது ஒரு பயத்தோடு வர வேண்டும். தகப்பனிடத்தில் வருகிற பொழுது ஒரு நடுக்கத்தோடு வர வேண்டும். உண்மையாக, உத்தமமாக, நீதியாக, பரிசுத்தமாய் வர வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனிடத்தில் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம் என்று அல்ல. இன்னைக்கு தவறான உபதேசங்கள் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சமுதாயத்தில். இன்னைக்கு அநேக சபைகளிலே அநேக ஊழியக்காரர்கள் தகப்பனிடத்தில் எப்படி வேணாலும் வரலாம், அவர் தகப்பன், நீ பிள்ளை, தவறான உபதேசத்தை உபதேசிக்கிறார்கள், தவறான வார்த்தைகளை போதிக்கிறார்கள். எச்சரிக்கை தேவை. வார்த்தையை நிதானித்து பார்க்க வேண்டும். வேதத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தவறான உபதேசங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். தவறான உபதேசத்தினுடைய சபைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். தவறான உபதேசத்தை போதிக்கிறவர்கள், வசனத்தை தவறாக திரித்து போதிக்கிறவர்கள் இன்னைக்கு அதிகமாக எழும்பி கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதை. கேட்பதெல்லாம் நன்றாக தான் இருக்கும், கேட்கிறதுக்கு இனிமையாக தான் இருக்கும். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே பார்ப்பதற்கு அழகாதான் இருந்தது, ருசிப்பதற்கு இனிமையாக தான் இருந்தது. அங்கேதான் பாவம் இருந்தது. எங்கே அழகும் எங்கே இனிமையும் என்று பார்க்க தோன்றுகிறதோ அங்கே பாவம் உள்ள இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏதெனிலே பாவம் இருந்தது. என்ன பாவம்? பார்க்க அழகாயிருந்த இடத்திலே, ருசிக்க இனிமையாயிருந்த இடத்திலே பாவம் இருந்தது. என் அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு அப்படி அநேக ஊழியக்காரர்கள் கிருபை என்ற பெயரை தவறாய் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருபை என்ற பெயரிலே, ஆசீர்வாதம் என்ற பெயரிலே, தகப்பன் என்ற பெயரிலே, சுதந்திரவாளி என்ற பெயரிலே தவறான போதகத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு நன்றாக இருக்கும், விழுந்தால் மாத்திரம்தான் விழுந்தவனுடைய நிலை தெரியும், விழுந்ததனுடைய வழி தெரியும். விழாதவனுக்கு விழுந்தவனுடைய வழி தெரியாது. விழாதவருக்கு பிரச்சனை இல்லை, விழுந்தால் எழுந்திருக்க முடியாது. பல முறை விழுந்தவன் ஒரு நாள் எழுந்து ஸ்ட்ராங்கா நிற்பான், உறுதியாய் நிற்க முடியும். விழாத வரைக்கும் நல்லது, விழுந்தால் எழுந்திருக்க முடியாது, விழுந்தால் நிமிரவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தவறான உபதேசங்கள், கள்ள போதகங்கள். செவிக்கு நன்றாக இருக்கிறது, கேட்கிறதுக்கு அழகா இருக்கிறது, கேட்கிறதுக்கு வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சில வார்த்தைகளை எடுத்துத்தான் அவர்களும் வேதத்தில் இருந்துதான் எடுத்து பேசுகிறார்கள். கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்களும் தவறான உபதேசங்களை போதிக்கிறவர்களும் வேதத்தில் இருந்துதான் எடுத்து போதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் போதிக்கிற வசனத்தை தியானித்து பார்க்க வேண்டும். எதற்காக, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்று தியானித்து பார்த்து, வேதம் சொல்லுகிறது ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தகப்பன் என்பதற்காக எப்படி வேணாலும் என் தகப்பன் போய் இருக்கணும்னா முடியாது, வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பன் இடத்துல இப்படிதான் போக வேண்டும் என்று. இந்த உலகத்தில் எல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துக்கு போக வேண்டும், பள்ளிக்கு போக வேண்டும் என்றால் அதற்கும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நேரம், காலம், உடுத்துகிற ஆடை எல்லாமே வரையறுக்கப்படுகிறது. தகப்பன் இடத்துல எப்படி வேணாலும் போகலான்னு தவறாய் போதித்துக் கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள்.
என் அன்பு தேவச்சனமே, ஜாக்கிரதை. சத்தியத்தை திரித்து பேசும் காலம் இது. கள்ள போதகத்தை பேசிக் கொண்டிருக்கிற காலம். எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் கள்ள போதகம். பணத்தை மையப்படுத்தி, பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் மையப்படுத்தி, செழிப்பின் உபதேசம் என்ற பெயரிலே இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். பணம் தேவைதான், பொன்பொருள் தேவைதான். அதை காட்டிலும் உண்மை தேவை, உத்தமம் தேவை, பரிசுத்தம் தேவை, தேவனுக்கு கீழ்ப்படிதல் தேவை, தெய்வ பக்தி தேவை, பயபக்தி தேவை. கர்த்தருக்கு நடுங்குகிற நடுக்கம், பாவத்தை குறித்து எச்சரிக்கையாயிருக்கிற காரியங்கள் தேவை, நீதி தேவை, நியாயம் தேவை, நிதானம் தேவை, அன்பு தேவை. இப்படி தேவை உள்ள அநேக காரியங்கள் இருக்கிறது. பணம் ஒன்று மாத்திரம் அல்ல, பொன்பொருள் ஒன்று மாத்திரம் அல்ல, பதவிகள் மாத்திரம் அல்ல. பதவிகள் எதற்கு? 4 பேருக்கு நன்மை செய்வதற்காக பதவிகள் கர்த்தர் கொடுக்கிறார். பணம் எதற்கு? 4 பேருக்கு நன்மை செய்வதற்காக கர்த்தர் கொடுக்கிறார். பொன்பொருள் எதற்கு? அதை கொண்டு நன்மை செய்ய முடியுமா? அதற்காகத்தான். இன்னைக்கு செழிப்பின் உபதேசம் என்ற பெயரிலே தகப்பன் பிள்ளைகளுக்கு உள்ள உறவை திரித்து பேசுகிற உபதேசங்கள், கிருபையை குறித்து திரித்து பேசுகிற, கிருபை என்ற பெயரிலே தவறாய் போதிக்கிற சபைகள் எழும்பிவிட்டது. கூட்டம் கூட தான் செய்யும். பணம்னா கூட்டம் கூட தான் செய்யும். பதவினா கூட்டம் கூட தான் செய்யும். செழிப்பின் உபதேசம்னா கூட்டம் கூட தான் செய்யும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு பெரிய கூட்டமே கூடிச்சு. யார் ரட்சிக்கப்பட்டா? சகையும் மட்டும்தான ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். கூட்டத்தை வைத்து முடிவு பண்ணக்கூடாது. கூட்டம் என்றைக்கும் ரட்சிப்பை நிர்ணயிக்காது. ஐயோ, அவரிடத்தில் இவ்வளவு கூட்டம் போகிறதே, இவரிடத்தில் இவ்வளவு கூட்டம் போகிறதே, ஐயோ அவரிடத்தில் காராணிக்கிறது அவருடைய சபையில என்று சொல்லி மேலோட்டமாய் பார்க்க கூடாது. எங்க கூட்டம் கூடுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. சத்தியம் இருக்கிறதா? சபையிலே சத்தியம் பேசப்படுகிறதா? கிருபை சும்மா ரத்தம் சிந்தப்பட்டு விளக்கரிய செலுத்தப்பட்டு வாங்கப்பட்டதுதான் கிருபை. கிருபையை தவறாய் போதித்துக் கொண்டிருக்கிற போதகர்களே, மனம் திரும்புங்கள். செழிப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து செழிப்பை மட்டும் போதித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனை மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபை விருதாவாய் பெறவில்லை. கிருபைக்கு ஒரு விளக்கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஒரு விளக்கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக, உங்களுடைய செழிப்புக்காக, உங்களுடைய கிருபைக்காக, உன் ரட்சிப்புக்காக, உன் மனம் திரும்புதலுக்காக விளக்கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. விளக்கரையும் செலுத்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. மகனே மகளே மனம் திரும்பு. ஊழியக்காரனே ஊழியக்காரிய மனம் திரும்பு. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி பணம் பணம் என்று அலையாதீர்கள். பணம் தேவை, தேவை மட்டும்தான். தேவையை தாண்டி பணத்துக்காக அலையக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பணம் தேவைதான். அதே இடத்துல அதே பரிசுத்த வேதம் இன்னொன்று சொல்லுகிறது, பணம் எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது என்று. இப்போ 2 அளவுகோல் இருக்கிறது. செழிப்பை மட்டும் பேசுகிறவன் பணம் எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது என்பதை எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் செழிப்பை மட்டும் தானே பேசுறான். பணம் தேவை,
அதே இடத்திலே பணம் எல்லா தீங்குக்கு வேறாய் இருக்கிறது என்பதையும் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். எப்படி ஒரு காயினுக்கு 2 பக்கங்களோ, பரிசுத்த வேதம் எப்படி இருபுறமும் கற்குள்ள பட்டயமோ, பரிசுத்த வேதம் எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 2 பக்கங்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல வசனங்களை இவ்விதமாய் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதை மாத்திரம் பிடித்து ஓடக்கூடாது. இதுவும் தேவை. ஜாக்கிரதையும் வேண்டும், பயமும் வேண்டும், பக்தியும் வேண்டும். இரண்டும் கலந்த வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்க வேண்டும். பணம் 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 பாதாளத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும். அதான் பழமொழி வச்சான், பணம் பாதாளம் வரைக்கும் பாயன்னா. பிணமும் வாய பழக்கம், பணத்துக்கு பிணம் தான் வாய பழக்கம். பாதாளம் தான் போகுமா, பரலோகம் போகாதில்ல. அழகா பழமொழி வச்சிருக்காங்க. பணம் பாதாளம் மட்டும் பாயும், பாதாளத்துக்கு தான் கொண்டு போகும். அது பாதாளத்துக்கு தான் லாய்க்காது. பரலோகத்துக்கு என்ன? பரிசுத்தம், உண்மை, உத்தமம், நீதி, நேர்மை, பயம், பக்தி. இந்த காரியம்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். பரம பிள்ளைகள் என்ற சுதந்திரவாளிகளாய் மாற முடியும். சுதந்திரவாளி என்பது பொது பெயர். எதனுடைய சுதந்திரவாளி? கேள்வி இருக்கிறது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய சுதந்திரவாளியை மாத்திரம் இருக்கக்கூடாது, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியாக இருப்பதுதான் முக்கியம். இம்மைக்குரியவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். இம்மைக்குரிய பொக்கிஷங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். மறுமையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் காணப்படணும். சுதந்திரவாளி என்று மாறுதட்டிக் கொள்வது முக்கியம் அல்ல. எதனுடைய சுதந்திரவாளி? இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கா, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்கா என்ற கேள்வி எழுப்ப வேண்டும். சுதந்திரவாளி என்கிற பொழுது இம்மைக்குரிய சுதந்திரவாளியாகவும் இருக்கலாம், இருந்து கொள்ளலாம். அதே காட்டிலும் மறுமைக்குரிய சுதந்திரவாளியாகவும் இருக்க வேண்டும். இம்மைக்குரிய சுதந்திரவாளி பொன், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, பட்டம், பணம், இந்த இதுக்கு மட்டும் சுதந்திரவாளியா இருக்கக்கூடாது. ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக, அழிவில்லாத ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக, 1000 வருட அரசாட்சிக்கு சுதந்திரவாளியாக, நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக, பரலோகத்தின் சுதந்திரவாளியாக காணப்படுவதற்கு நாம் தயாராக வேண்டும். இப்படிதான் இன்றைக்கு தவறான உபதேசங்கள், நிறைய தவறான உபதேசங்கள். சுதந்திரவாளி கரெக்ட், எதனுடைய எந்த சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். தேவை உள்ளது தேவைதான், இல்லைன்னு சொல்லல. உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம் தேவை, எந்த சந்தேகமும் இல்லை, தேவைதான். இவைகளினுடைய சுதந்திரவாளியை இதை சுதந்திரமாய் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும். தவறான உபதேசத்தில் சிக்கிக் கொள்ளாதங்க, வெளியே வர முடியாது. தவறான உபதேசத்தை போதிக்கிறவர்கள் நல்லதா இருப்பாங்க, வசதியோடு இருப்பாங்க, காரு, பங்களா, பெரிய காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும். வேதம் சொல்லுகிறது, இன்று மரித்தால் எங்கே போவாய்? இந்த கேள்வி நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். இந்த பூமியில யாரும் 1000 வருஷம் வாழ போறதில்லை. ஆனா அதை காட்டில் வாழக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அதான் பரலோக ராஜ்யம். அதனுடைய சுதந்திரவாளியாய் மாற வேண்டும். கொடுக்கப்பட்ட இந்த இம்மைக்குரிய காலங்களிலே
நாம் பரம சுதந்திரவாளியாக மாறுவதற்கு தயாராக வேண்டும். கள்ள உபதேசத்திலே சிக்கிக் கொள்ளாதங்க. செழிப்பின் உபதேசம் என்ற பெயரிலே கள்ள உபதேசத்திலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஜாக்கிரதை. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற இடத்துல இரு. சத்தியத்திற்கு செவிசாய். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். சத்தியம் உன்னை ஆசீர்வதிக்கும். சத்தியம் உன் தேவைகளை சந்திக்கும். அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதை. எதனுடைய சுதந்திரவாளி நீங்கள் என்று அதை தான் பார்க்க போறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் பட்சமாய் நிற்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எது சரி எது தவறு என்று சிந்திக்க வேண்டும். நாம் ஞானம் உள்ளவர்களா, மூடர்களா? ஞானவான்கள் அல்லவா? அறிவாளிகளாய் இருக்க வேண்டும். புத்திமான்களாய் இருக்க வேண்டும். ஞானவான்களாய் இருக்க வேண்டும். சிந்தித்து பார்க்க, வேதத்தை ஆராய்ந்து பார்க்க, போதிக்கிற போதனைகள் சரியா தப்பா என்று நிதானித்து பார்க்க வேண்டும். உபதேசங்கள் சரியா இருக்கிறதா, இந்த பிரசங்கம் சரியா தப்பா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சிந்தனை வேண்டும். ஞானம் வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இதெல்லாம் ஆண்டவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். எனக்கும் சேர்த்துதான். போதிக்கிற நான் சரியா இருக்க வேண்டும். விழுந்திடக்கூடாது. கள்ள உபதேசத்தில் விழுந்திடக்கூடாது. கள்ள போதகத்தில் விழுந்திடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் கள்ள போதகர்கள் எழும்புவார்கள் என்றுதான் எழுதியிருக்கிறது. நீங்களும் நானும் தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த வேதத்தை, இந்த பரிசுத்த வேதத்தை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறான உபதேசத்தை நீங்க போதித்துக் கொண்டிருக்காங்க. ஜெபம் பண்ண வேண்டாம், உபாசம் பண்ண வேண்டாம், சர்ச்சைக்கு போக வேண்டாம். ஜாக்கிரதை. இப்படிப்பட்ட போதகங்களுக்கு, இப்படிப்பட்ட உபதேசத்துக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நரகத்தின் பிரதிநிதியாய் மாறிவிடக் கூடாது. பரலோகத்திற்கு பிரதிநிதிகளாய் மாற வேண்டும். கள்ள போதகம் இனிமையா இருக்கும். நல்ல போதகம் கசப்பாக இருக்கும். கேட்கறதுக்கு கடினமா தான் இருக்கும், கசப்பாவும் தான் இருக்கும். கள்ள போதகம் இனிமையா தான் இருக்கும், அழகா தான் இருக்கும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் சுருக்கமாக நான் நிறைவு செய்கிறேன். 105ஆம் சங்கீதத்திலே 37வது வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 11வது வசனத்தையும். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவதாசர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, சாபத்துக்கு,
அநீதியான காரியங்களுக்கு நீங்கள் புறப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெள்ளியோடு பொன்னோடும் செழிப்புதான். அடிமைத்தனத்தில், எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள்? எதனால் அடிமைத்தனத்தில் இருந்தீர்கள் பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினால் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். சத்தமுடு. 400 ஆண்டுகள், ஒன்றல்ல ரெண்டல்ல. தேவனுடைய காரியங்களை மீறுகிற பொழுது, தேவனுடைய சட்டங்களை மீறுகிற பொழுது 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். வேதனை, நிம்மதி இல்லை. வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனம், சந்ததி சந்ததியாய் அடிமைத்தனம். 400 ஆண்டுகள் என்று சொன்னால் எத்தனை தலைமுறை அடிமைத்தனங்கள். பாவத்தை எல்லாம் உணர்ந்தார்கள். ஒரு நாள் உணர்வு வந்தது. ஒரு நாள் உணர்வடைந்தார்கள். ஒரு நாள் உணர்வடைந்தார்கள். ஓ, நாம் தேவனுடைய சட்டங்களை மீறிவிட்டோமே. ஓ, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டோமே. நாம் அக்கிரமக்காரர்கள் அல்லவா என்று சொல்லி ஒரு நாள் உணர்ந்தார்கள். வேதனை நிமித்தமாய், நெருக்கத்தின் நிமித்தமாய், எகிப்து ராஜ்யத்தினுடைய நெருக்கத்தினாலே, எகிப்து பிரபுக்களினாலே, பிரச்சனையினாலே தாங்க முடியவில்லை. கொடுமை தாங்க முடியவில்லை. கூக்குரலிட்டார்கள். ஓ தகப்பனே, எங்கள் பிதாவே என்று கூக்குரலிட்டார்கள். ஓ என்று கதறினார்கள். எங்கள் முற்பதாக்களாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனாய் கர்த்தாவே என்று ஓ என்று கூக்குரலிட்டார்கள். தங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை உணர்வடைந்து கண்ணீர் பிட்டு கதறினார்கள். தேவன் மனமிறங்கினார். என் ஜனங்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள், நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது, நல்ல வீடு கிடையாது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நல்ல தூக்கம் கிடையாது, நல்ல ஓய்வு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க விரும்பினார். ஜனங்களை புறப்பட வைத்தார். வாக்கு கொடுத்திருந்தார். ஏற்கனவே வாக்குத்தத்தமா தான் இருக்கும். வருஷந்தோறும் வாக்குத்தத்தம் எடுக்கிறோம், மாதந்தோறும் வாக்குத்தத்தம் எடுக்கிறோம், தினந்தோறும் வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. பிரயோஜனம் என்ன? ஆபிரகாமினிடத்தில் வாக்கு கொடுத்தார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று. வாக்கு கொடுத்தது வாக்கு கொடுத்ததாகவே இருந்தது. 400 ஆண்டுகள் பலிக்கல. காரணம் என்ன? மீறல், தேவ மீறல், பாவம், அக்கிரமம், முறுமுறுப்பு, கட்டளைக்கு விரோதமாக, நியமனங்களுக்கு விரோதமாக, தேவ நீதிக்கு விரோதமாக செயல்பட்டதனால தேவ வாக்குத்தத்தம் செயல்படல. இன்னைக்கு அநேகருக்கு வாக்குத்தத்தம் செயல்படாததுக்கு காரணம் என்ன? பாவம். அதனாலதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே மனம் திரும்பு. இன்றைக்கே வாய்ப்பு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பி தேவ சமூகத்திலே உன்னை அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால், ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், போதும் கேடுகட்ட வாழ்க்கை, போதும் பாவம் நிறைந்த வாழ்க்கை. மனம் திரும்பு. ஆண்டவர் புறப்பட பண்ண விரும்புகிறார். உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தினுடைய சுதந்திரவாளியாக உன்னை மாற்ற விரும்புகிறார். உனக்கு எத்தனை வாக்கு தத்தங்கள் இம்மட்டுமாய் கிடைத்தது? எத்தனை ஆண்டுகள் கிடைத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்கு பலிக்க பண்ணும்படியாக
ஆண்டவர் உன்னை புறப்பட பண்ண இருக்கிறார். நீ புறப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். புறப்பாடு. மனம் திரும்புதலுக்கு நேராக குணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மனம் திரும்பிட்டார்கள். அநேக தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆனால் குணப்படவில்லை. மனம் திரும்பி விட்டார்கள், ஆனால் அவர்கள் இன்னும் குணப்படவில்லை. மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது. நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் இனி எப்போது சபைக்கு போவேன், உபவாசம் போடுவேன், ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன். இது மனம் திரும்புதல். குணப்பட்டு விட்டாயா? குணம் மாறலைய, குணத்தை மாற்று. வேதம் அதனாலதான் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன், குணசாலியான புருஷனை கண்டுபிடிப்பவள். குணசாலியான குணம் மாறிட்டா குணப்படணும். உன் ஜென்ம சுவாபம் அழிக்கப்படணும். மனம் திருமணம் மட்டும் போதாது, குணப்படணுமே. சுவாபம் மாறிட்டா, உன் சுவாபங்கள் மாறவில்லை. இன்னும் இன்னைக்கு அநேகர்கள் மனம் திரும்பி ஊழியம் கூட செய்யறேன், ஊழியக்காரராக வந்துட்டாங்க, ஊழியம் செய்யறாங்க. பல ஆண்டுகளாக மனம் திரும்பிட்டார்கள், குணப்படவில்லை. குணம் இல்லை, அன்பு காட்ட முடியல, அரவணைக்க முடியல, பயத்தோடு வாழ முடியல, பக்தியோடு வாழ முடியல, குணப்படல. குணப்படுதல் அவசியம். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்றால் குணப்படணும், மனம் திரும்பி குணப்படணும். குணம் அடையாம ஒண்ணு செய்ய முடியாது. மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, குணமாகணும். அதான் முழுமையான விடுதலை. ஊசிய மாத்திரைய மருந்து சாப்பிட்டு வேதனையை நீக்கி விட்டா அதுல என்ன லாபம்? நஷ்டம் தானே. அது போலதான் மனம் திரும்பினா போதாது, குணப்படணும். குணப்பட்டால் தான் பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம், நோய் நொடி இல்லாத, நெருக்கடி இல்லாத, அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு தேசம். இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்க தான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் சுதந்திரிக்க முடியல உன்னால? ஏன் நம்மளால இன்னும் சுதந்திரிக்க முடியல? காரணம், அடிமைத்தனத்தில் கிடக்கிறோம். பாவத்தின் நிமித்தமாக, மீறுதலின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக இன்னும் குணப்படாததனாலதான், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறாததனால, இன்னும் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனாலதான் நமக்கு கூடிய வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சுதந்திரிக்க முடியல. மனம் திரும்பு, குணப்படு. மனம் திரும்ப ஆரம்பித்து விட்டாலே, மனம் திரும்பிட்டாலே குணப்பட்டாக வேண்டும். குணப்படல அப்படின்னா சுதந்திரவாளி ஆக முடியாது. பணம் வரலாம், பதவி உன்னைய தேடி வரலாம். இன்னைக்கு பட்டத்துக்காகவே ஒரு கூட்டம் அலையுது, பெருமைக்காக. மேடையில போய் உட்கார்ந்து நம்மள எல்லாரும் பெருமையா பார்க்கணும், பட்டம் வேணும். குணப்படு, பட்டம் தேவைதான். மனம் திரும்பி பட்டம் வாங்கியாச்சு, குணப்பட்டு இருக்கிறாயா? உன் சுபாவம் மாறி இருக்கிறதா? நீ எதனுடைய சுதந்திரவாளி? குணப்பட்ட அனுபவத்தினுடைய சுதந்திரவாளியா இருக்கணும். மனம் திரும்பின சுதந்திரவாளி மாத்திரமல்ல, மனம் திரும்பி குணப்பட்ட சுதந்திரவாளியாய். இந்த ஊர் சரியில்லை, இன்னொரு ஊருக்கு போறேன், அது மனம் திரும்புதலுக்கு சமம். இந்த ஊர்ல செஞ்ச அதே தப்ப அடுத்த ஊர்லயும் செஞ்சா அது குணப்படாததுக்கு சமம். ஊரை விட்டு காலி பண்ணி இன்னொரு ஊருக்கு போயிட்டேன், மனம் திரும்பிட்டேன். மனம் திரும்புதல் மாறி, இதுதான் மனம் திரும்புதல் மாறி. வேண்டாம் ஐயா, அந்த ஊரே வேண்டாம்.
பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வேண்டாம் வேற ஊருக்கு போறேன், வேண்டாம் நான் மனம் திரும்பிட்டேன், வேண்டாம் இது சரியில்லை மனம் திரும்பிட்டேன். அந்த ஊர்லயும் போய் சுபாவத்தை மாத்தலாம், அங்கேயும் பிரச்சனை தானே. இதான் குணப்படுதல். குணப்படுதல் அவசியம், குணப்படையணும். இங்க சுதந்திரவாளி ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன், உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தருவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இங்க ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கணும், உன்னிப்பா கவனிக்கணும். நம்ம மனம் திரும்பி குணப்பட்டுட்டோம் அப்படின்னா புறப்படுகிற பொழுதே, விடுதலை பெறுகிற பொழுதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கு. பாருங்க சொல்றாரு, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்னு எழுதுறாரு. புறப்படையிலே ஆசீர்வாதம், குணப்படையிலே ஆசீர்வாதம். அதான் புறப்படையிலே வெள்ளியும் பொன்னோடு, மனம் திரும்பையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்ப குணப்பட்ட என்ன கிடைக்கும்? என் சுபாவத்தை மாற்றினா, நான் மனம் திரும்பிட்டேன், மனம் திரும்பினதுக்கே பொண்ணு வெள்ளி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நான் மனம் திரும்பி குணப்பட்ட அப்படின்னா தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற நிம்மதியான தேசம். புறப்படுறதுக்கே இப்படின்னா, புறப்பட்டு உள்ள போயிட்ட அப்படின்னா எவ்வளவு ஆசீர்வாதம். இப்ப நான் மனம் திரும்பினதுக்கே இவ்வளவு ஆசீர்வாதம் அப்படின்னா, குணப்பட்டா கேட்கவே வேண்டாம். பாலும் தேனுகிற தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்பிட்டோம், மனம் திரும்பி வெள்ளியும் பொன்னையோட போதுன்ட்டு நின்னுட்டாங்க. அதான் செழிப்பின் உபதேசத்தை மட்டும் பேசிட்டு அலைகிறான், செழிப்பின் உபதேசத்தை மட்டும் பேசி திரிகிறார்கள். மனம் திரும்புதல் இது ஓகே, குணப்படணுமே. வாக்குத்தத்தத்துக்குடைய சுதந்திரவாளி எல்லாம் மாறணும். மனம் திரும்புதல் சுதந்திரவாளியா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. மனம் திரும்பினதுக்கே புறப்பட பண்ணினதுக்கே வெள்ளியும் பொண்ணும், இது மனம் திரும்புதலின் சுதந்திரவாளி. சுதந்திரவாம் அதான் நான் சுதந்திரவாளின்னு சொல்றாங்க. வெள்ளியும் பொண்ணு கிடைச்சிட்டு, பணம் பொன் பொருள் கிடைச்சிட்டு, பதவிகள் பட்டங்கள் கிடைச்சிட்டு, காரு பங்களா கிடைச்சிட்டு, இது புறப்படுதலுக்கு உண்டான ஆசீர்வாதம். இது நிரந்தரமா இருக்குமா? புறப்படையில மட்டும்தான் இருக்கும். ஆனா குணப்பட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு சுதந்திரம் இருக்கு பாருங்க, இன்னொரு சுதந்திரவாளியா. நீங்க அதுக்குதான் சுதந்திரவாளியா மாறணும். புறப்பட்டதுக்கே இப்படி கர்த்தர் கொடுத்தாருன்னா, நான் போய் சேர்ந்து அவர் சொன்ன இடத்துல போய் உட்கார்ந்துட்டேன்னா, இதை விட கோடி மடங்கு ஆசீர்வாதம் அங்க இருக்குங்கிறத நினைவு கூறுகிறது தாங்க சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கிறது, சத்தியத்தின்படி வாழுறது. அதான் கானான் தேசத்தின் அனுபவம். கானான் தேசத்தை இரண்டு பார்வையில பார்க்க வேண்டும். இம்மைக்குரிய கானான், பரம கானான். ரெண்டுக்கும் சுதந்திரவாளியாக மாற வேண்டும் நீங்களும் நானும். பாலும் தேனும் ஓடுகிற, அடிமைத்தனம் இல்லாத, நிம்மதியான, சந்தோஷமான, சமாதானமான வாழ்க்கை வாழுகிற, இந்த பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போனா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ மனம் திரும்புதல், குணப்படுதல், புறப்படுதல், அந்த போய் சேருகிற காரியம். இப்ப மனம் திரும்புதலும் வேண்டும், குணப்படுதலும் வேண்டும். சுபாவம் மாறணும், என் நடவடிக்கை மாறணும், என்னுடைய சகல காரியங்களும் மாறணும். நான் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அது மறுபடியும் அங்கிட்ட காணப்படக்கூடாது. அது காணப்பட்டுனாலே நான் இன்னும் குணப்படல. நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளை. புறப்பட்டதுக்கே வெள்ளி பொண்ணு கொடுத்தாருன்னா அவர் சொன்ன இடத்துக்கு போனா எவ்வளவு இருக்கு பாருங்க, அளவே கிடையாது. அப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்டவர் நம்மளை இன்னைக்கு அரைக்கோள் விட்டு கொண்டிருக்கிறார்.
மகனே மகளே, மனம் திரும்பு, குணப்படு. மனம் திரும்பின வாழ்க்கை மட்டும் தேவையில்லை, குணப்பட்ட வாழ்க்கை வேண்டும். ஒரு சுவாபத்தை மாற்றிவிட்ட ஒரு வாழ்க்கை. சுவாபம் மாறணும், சுவாபம் மாறணுங்க. ஒரு சுவாபம் மாறி இருக்கா? ஒரு நடை உடை பாவனைகள் மாறி இருக்கிறதா? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. எப்பா நீ மாறிட்டன்னா, உன் சுவாபம் மாறிட்டுனா, உன் நடவடிக்கை நடை உடை பாவனைகள் மாறிட்டுனா, உன் செய்கைகள் மாறிட்டுனா, குணப்பட்டுட்ட அப்படின்னா, பாலும் தேனுகிற ஓடுகிற தேசத்துக்கு நீ சுதந்திரவாளி. இன்னும் சொல்ல போனா பரம தேசத்துக்கு நீ சுதந்திரவாளி ஆயிருவ. பரம கானானுக்கும் இம்மைக்குரிய கானானுக்கும் நீ சுதந்திரவாளியா மாற முடியும். புறப்படுகிற பொழுது இருக்கிற சுதந்திரவாளி அல்ல. இன்னைக்கு புறப்படுதலை கண்டே இன்னைக்கு எல்லாரும் நின்றுட்டான். வெள்ளையும் பொண்ணும் போதும், இது மட்டும் குமிஞ்சா போதும் நினைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் செழிப்பன் உபதேசம். கிருபையை தவறா உதவிச்சுட்டு, சுதந்திரவாளி என்ற பெயரை தப்பா உபதேசம் பண்ணிக்கிட்டு, அப்பா பிள்ளை என்ற உறவை திரித்து உபதேசம் பண்றது. மனம் திரும்பணும், குணப்படணும். எதனுடைய சுதந்திரவாளி? கேள்வி எழுப்பணுங்க, ஆராய்ந்து பார்க்கணும் வேதத்தை. தப்பா போதிக்க கூடாது, தப்பான பிரசங்கத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆராய்ந்து பார்க்கணும் வேதத்தை. மேலோட்டமா எதையுமே பார்க்க கூடாது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, புறப்படுங்க. ஆண்டவர் இன்னைக்கு புறப்பட்டாலே உனக்கு பெரிய ஆசீர்வாதம் நிட்டாரு. அதோட நின்றாதுங்க. வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டும். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய். வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் ஆசீர்வாதம். சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு சத்தியத்தை கேட்கிற பொழுது, சத்தியத்தை போதிக்கிற பொழுது இன்னைக்கு பகைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படுகிறது. சத்தியத்தை சொன்னா பகையாளி. இந்த நிலைமைதான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும்னு வேதம் எச்சரிக்கிறது. நம்ம அனைவருக்கும் அதுதான் வேதம் எச்சரிக்கிறது. சத்தியத்துக்கு செவி சாயுங்கள். வேதம் சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். உன் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படணும், உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். உலகத்தின் இம்மைக்குரிய செழிப்பை மாத்திரம் பார்த்துட்டு விழுந்துராதங்க. எழுந்திருக்க முடியாது. கர்த்தர் தூக்கிவிட விரும்புகிறார். இன்றைக்கு புறப்படுங்கள். அடிமைத்தனத்திலிருந்து புறப்படுங்கள். எந்த இடத்துல அடிமைப்பட்டு இருக்கிறீங்க? எந்த காரியத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க? எந்த சூழ்நிலையில் அடிமைப்பட்டு இருக்கிறீங்க? புறப்படுங்க. ஆசீர்வாதம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு வாங்க. ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம் அனைவருக்காகவும் விளக்கரை செலுத்தப்பட்டிருக்கிறது. கிருபையை குறித்து, சுதந்திரவாளி என்ற காரியத்தை குறித்து, தகப்பன் பிள்ளை என்ற உறவை குறித்து வேதத்தை நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தில் நின்றால் பரம கானானுக்கு சுதந்திரவாளியாய் மாற முடியும். அதுதான் நிச்சயிக்கப்பட்ட கிரீடம். அழியாத கிரீடம், ஜீவ கிரீடம் சூட்டப்பட வேண்டும்.
ஜீவ கிரீடத்துக்கு, நித்திய கிரீடத்துக்கு, பரிசுத்தமான கிரீடத்துக்கு சுதந்திரவாளியாக மாற வேண்டும். போதும், குணப்படாமல் இருந்தது போதும். மனம் திரும்பின என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, குணப்படுங்கள். குணப்பட்டு புறப்படுங்க. சென்றடைய முடியும் பரம கானானுக்கு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தங்களை சென்றடைய முடியும். அதனுடைய சுதந்திரவாளிகளாய் மாற முடியும். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். புறப்பட்டதுக்கே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. வாக்குத்தத்தத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எவ்வளவு ஆசீர்வாதம். வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த இரக்கமுள்ள பரிசுத்தமான பரலோக பிதாவே, நல்ல நேரத்தில் எங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. மனம் திரும்பு, அது மட்டும் போதாது, குணப்படணும். உன் சுபாவம் மாறணும், உன் நடவடிக்கை மாறணும், உன் செய்கைகள் மாறணும், உன் நடை உடை பாவனைகள் மாறணும், உன் பார்வை மாறணும், பேச்சு மாறணும். குணப்படு என்று சொல்லி, மனம் திரும்ப என்று சொல்லி, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநீதியான காரியத்திலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருக்கிற காரியத்திலிருந்து புறப்பட்டு வந்தால், புறப்படுகிற வேளையிலே பொன்னும் வெள்ளியும் என்ற அதுக்கு நிகரான ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. புறப்பட்டாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், நாங்கள் இன்னும் குணப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தகப்பனே, கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை புறப்பட பண்ணும். புறப்படுதலின் ஆசீர்வாதத்தையும் நிலை நிற்கிற ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தகுதிப்படுத்தும். ஆசீர்வதியும், சுகம் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், விடுதலையை கொடும். ஆண்டவரே, விடுதலை கொடும். இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கட்டும் ஐயா. வியாதியிலிருந்து, நோயிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. கட்டுகளில் இருந்து விடுதலை கிடைக்கட்டும். இயற்கைக்கு, மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக, ஒரு சுகத்தை கொடுப்பீராக. தடைகள் நீங்கி போகட்டும். பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை வாங்க விடாதபடி இருக்கிற தடைகள் நீங்கி போகட்டும். வீடு கட்டுகிற காரியம், நிலம் வாங்குற காரியம், வாகனங்கள் வாங்குற காரியம், வேலையை தொடங்குற காரியம், எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். அதற்கு இருக்கிற தடையில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிற தம்பதிகளுக்கு தேவன் குழந்தை பாக்கியத்திற்கு இருக்கிற தடைகளை நீக்கி போடுவீராக. பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளட்டும். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். நிந்தைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், துக்கம் மாறட்டும் ஆண்டவரே. மரண வியாதிகள், மரண கட்டுகள், மரண கண்ணிகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். இன்றைக்கே புறப்பட்டு விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. பிள்ளை சூனியத்தால், மாந்திரிகத்தால், சேவனையினால், ஏவலினால், மையினால், பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் விடுதலை பெறட்டும். இன்றைக்கு விடுவிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவின் கிரியைகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். செய்வனையின் கிரியைகள், ஏவலின் கிரியைகள், மையின் கிரியைகள், எல்லா பிசாசுடைய கிரியைகளும் செயல் இழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. நோய்கள் நீங்கி போகட்டும். வருத்தங்களும் சஞ்சலங்களும் மாறி போகட்டும். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இழப்புகள் ஆண்டவரை ஈடுகட்டப்படட்டும். ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும். நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். மனம் திரும்பி குணப்படட்டும். ஸ்வாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நடவடிக்கைகள் மாறட்டும். செய்கைகள் மாறட்டும். கண்ணிகள், மரண கண்ணிகள் உடைக்கப்படட்டும். மரண சங்கிலிகள் உடைக்கப்படட்டும். எல்லாம் முடங்கி கிடக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். செயல்படாத உறுப்புகள், செயல்படாத நரம்புகள், செயல்படாத இரத்த குழாய்கள், செயல்படாத இரத்த ஓட்டங்கள் எல்லாம் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நரம்பு மண்டலங்கள், எலும்பு மண்டலங்கள்,
இரத்த நாளங்கள், தோல், சரும காரியங்களில் எல்லாம் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். சுகமுண்டாகட்டும். படிக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. படிப்பிலே மேன்மை அடையட்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், கிடைக்கட்டும். விரும்பின காரியங்கள் நிறைவேறட்டும். வீடு கட்டி குடியிருக்க உதவி செய்யும். நிலையான வீட்டை கொடுத்து ஆசீர்வதியும். இழந்து போனதை பெற்றுக்கொள்ளட்டும். பறி கொடுத்ததை மீட்டெடுக்கட்டும் ஆண்டவர். எதையெல்லாம் பறி கொடுத்தார்களோ அதையெல்லாம் மீட்டுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் மீட்டுக் கொடுப்பீராக. கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே. கவலைகள் மாறட்டும். துக்கம் மாறட்டும். வேதனைகள் மாறட்டும். சஞ்சலங்கள், வருத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சமாதானம், பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும். குடும்பங்களை, பிள்ளைகளை வாழ விடாதபடிக்கு ஆண்டவரே, பிரிவினையின் ஆவி, செயல்படுகிற பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழட்டும். பிள்ளைகளை வாழ விடாதபடிக்கு துரோகம் பண்ண நினைக்கிற, துர் ஆலோசனை கொடுக்கிற எல்லாம் நிர்மலமாகி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. பெருமையின் ஆவி, அகந்தையின் ஆவி, சண்டை இழுத்து விடுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து போகட்டும். பொறாமையின், வன்கணியின் ஆவிகள் எல்லாம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படட்டும். வழக்குகளில் இருந்து, பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சக்திகளும், எல்லா தீய சக்திகளும் செயலிழந்து போகட்டும். தீமையான ஆலோசனைகள் எல்லாம் அபித்தோபலுடைய ஆலோசனை போல முறியடிக்கப்படட்டும், செயலிழந்து போகட்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி. துன்மார்க்கமான கிரியைகள், குடி பழக்கத்திலிருந்து, பீடி சிகரெட்டில் இருந்து, போதை வஸ்துகளில் இருந்து விடுதலை பெறட்டும். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கெடுக்க நினைக்கிற, குடும்பங்களை கெடுக்க நினைக்கிற சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கட்டும். ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானம் இருக்கட்டும். சண்டைகள் மறைந்து போகட்டும் ஐயா. காரணமில்லாத சண்டைகள், காராட்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. பெரிய செழிப்பு உண்டாகட்டும். வரவேண்டிய பணம், வரவேண்டிய பொருள், இழந்த பணம், இழந்த பொருள், இழந்த இடங்கள், இழந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சோர்வுகள், வசதிகள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பெருக்கம் உண்டாகட்டும். ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குவீராக. வியாபாரங்கள், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாகன தொழில், வியாபாரங்கள், விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபைகள் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. சபைகளுக்கு இடம் வாங்கட்டும் ஆண்டவரே. சபைகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்நிய சக்திகளும் செயல் இழந்து போட்டாண்டவரை, செயல் இழந்து போவதாக. மனம் திரும்பட்டவர்கள் கர்த்தர் அவர்களை சந்திப்பீராக. அவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிப்பீராக. ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவரை கர்த்தரே நியாயம் விசாரிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனம் திரும்பி குணப்படட்டும். பரம கானானுக்குரிய ஆசீர்வாதங்களையும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும், மறுமைக்குரிய சுதந்திரவாளிகளாகவும் மாறட்டும் ஆண்டவரே. இம்மைக்குரியவர்கள் மாத்திரமல்ல, மறுமைக்குரியவைகளுக்கும் சுதந்திரவாளிகளாய் காணப்படட்டும். மனம் திரும்பி குணப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லா தற்கொலையின் ஆவிகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அலைக்கழிக்கிற ஆவி, கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் எல்லாம் இப்பொழுதே வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளை சூனியத்தின் ஆவி, செய்வனையின் ஆவிகள் இப்பொழுதே செயலிழந்து போவதறிவி காபாலபர ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். நீர் இடைபடும், அசைவாடும், கிரியை செய்யும். இப்பொழுதே உணர்ந்து கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.